மனைவி கலைவாணி அம்மன் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்காரம் 96 தத்துவம் அகண்டம் மிகண்டம் பாகவதம் என்று சொல்லக்கூடிய பல வெட்டுகளுக்கு கல்விக்கு அரிசியாகி வெளிவரக்கூடிய கலைவாணி 4448 நரம்புகளிலே அமர்ந்து நல்ல சொற்களை நாவிலே எழுதி சொற்களை அப்புறமாக விளக்கி வைத்தாரே பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி. இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஐயா பொருள் எதற்கு கேட்டால் கல்விதான். காசு கொடுத்து வாங்கி கொள்ளலாம். பணம் பண்டம் வயலும் வைடூரியம் கோவேதம் என்று சொல்லக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி விடலாம். கலை அழியாத பொருள். அப்பேற்பட்ட கலைவாணி அம்மனை தோற்றம் அனுபவி செய்ய வேண்டும். அம்மா பதிரியே அமர வேண்டும். எப்படித்தால் கலைவாணி வருவார். எம்மாடி உலக சீராளா பிரமாராவி சேர்ந்து வாழ்வரே போற்றி உலகம் எல்லாம் பெற்ற மாதாவே போற்றி தினந்தோறும் உன்னை படிக்கின்ற தாயே போற்றி நம்ம கலைவாரி அம்மா உந்தன் இரு திருக பிரபாதங்கள் போற்றி குருவில்லாமல் வித்தைகள் யாராது. குருவில்லா வித்தை, அறிவில்லா வாலிபம், குணமில்லா மனைவியாசை. அப்படின்னா மாடு வாழ்க்கிறது மகராசனம், பொண்டாட்டி வாழ்ப்பது புண்ணியவானுக்கு. புண்ணியம் செய்தாதான் மனைவி அமையும். ஆகையினால குருவில்லாத எதுவும் கிடையாது. அப்பா இருக்கிறாங்கன்னா கோவில படைக்கக்கூடிய அர்ச்சகர் என்று சொல்லக்கூடிய பூசாரி ஐயா இருக்கிறாரு. இவர் தூய்மைப்படுத்தி கோவில வைக்கக்கூடிய கோவிலுக்கு தொண்டு வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர் ஐயா இருந்தாதான் கோவில் நல்லா இருக்கும். அதனால கோவில் இருந்தா வெள்ளி செவ்வாயிலே திருவிளக்கானது ஏற்றி ஒரு மனதோடு வணங்குகிறோம். என்னாலும் குழந்தை தெய்வமும் கொண்டாடுற இடம் சுத்தமா வச்சுக்கிறோமோ. குழந்தைகிட்ட நல்லா அணுகி படகி கொஞ்சி அப்பா செல்லம் கண்ணுன்னு கூப்பிட்டா கிட்ட வரும். எரிபிடி தெய்வமும் அதனால குலாதாவது இடத்திலேயே தம்பி அம்மை கொண்டு கொண்டு வதியிலேயே மனத்தில் அறிவில்லா வாலிபம், குணமில்லா மனைவி ஆசை. மனைவி இருந்தால் போராது. ஒரு காட்டுக்கரைக்கு கணவனானவர் சென்று வந்தார். அம்மா அப்பா கலப்போடு வராது. அதெல்லாம் இறப்புக்கு நீராகிற தண்ணி தருவாங்க. நீராகிற தண்ணி கொடுமா அப்பா இறப்பா வராருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினால் தம்பி கேட்டால்
இன்னைக்கெல்லாம் ஒற்றுமையாக குரு வந்து இந்த கோவிலுடைய பூசாரியாகவும் பக்க பழங்குள்ள வீடுகள் எல்லாம் ஆலமரம் இருந்து ஆலமரமானது இருந்ததே யாரா மரம் இருந்தாதான் வீடு வரும். அதனால குரு மூலாஸ்தானத்துல ஐயா சாமி கையெழுத்து கும்பிட்டு இவங்க கோடி கோடியா செலவு பண்ணனாலும் காகாசி கல்பனைக்கு ஐயா தீபார்த்தனை அர்ச்சனை ஆராதனை செய்தான். ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களையும் ஒன்றாக நிறுத்தி இருகரமானதை குப்பி ஒரு மனதோடு விளைகிறோம். யாரால் ஏன்னா சின்ன சேலத்துல புத்தாங்கன்னு மாரியம்மா நம்ம ஆளு கும்பிடுவாங்க. அதே மாதிரி கம்மம்பட்டியில கும்பிடுவாங்க. யாரு இப்ப சாமி கும்பிடுறாங்களே உங்களுடைய வர்க்கம் பூராமே கம்மம்பட்டியில கும்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 100 கிடா வெட்டுவாங்க. அதோட இல்ல நாமக்கல்ல கும்பிடுவாங்க. தம்பி பகவான் கும்பிடுறதுக்கு தண்ணிக்கு யாரு குடிக்கிறாங்களோ அந்த முக்கியமான செலவு பூரா அவங்கதான் ஏற்றுவாங்க. வேப்பு உள்ள கும்பிடுவாங்க. அதனால பகவானுக்கு ரொம்ப பலம்